everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஆப்டிடியூட் ட்ரைனிங்கோட தேர்ட் மாடியூல் சிம்பிளிஃபிகேஷன். எஸ், இன்னைக்கு நம்ம நியூ மாடியூல் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு மாடியூல் தான். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் நீங்க சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தீங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டா, நம்ம பசங்க வந்து சிம்பிளிஃபை பண்றதுல வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க சீரியஸ்லி. இப்போ என்ன அப்படின்னா லென்த்தியா ஒரு டேர்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் எதை சிம்பிளிஃபை பண்றது, எந்த ஃபங்க்ஷனை டச் பண்றது, எப்படி நமக்கு ஆன்சர் வரும், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் எதுல இருக்கும்னா சிம்பிளிஃபிகேஷன்ல இருக்கும். பேரு தான் சிம்பிளிஃபிகேஷன், பட் அதுல வந்து சிம்பிளா நம்ம வந்து செய்யறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனாலும் நம்மளால செய்ய முடியும். எப்ப அப்படின்னா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் கத்துக்கிட்டா. அந்த ட்ரிக்ஸோட தான் இன்னைக்கு வந்திருக்கேன். பார்க்கலாமா? சிம்பிளிஃபிகேஷனோட ட்ரிக் இதை வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா பாட்மாஸ், BODMAS. கேள்விப்படாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாட்மாஸ் அப்படின்றது சிம்பிளிஃபிகேஷனோட ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல் ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பாட்மாஸ் அப்படின்ற ஒரு பேரை பார்த்த உடனே நீங்க என்ன நினைப்பீங்க, இது ரொம்ப பெரிய தியரி போல அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது வெரி வெரி சிம்பிள். என்ன பி அப்படின்னா பிராக்கெட், ஓ அப்படின்னா ஆஃப், அதாவது ஆஃப் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா 2016 ஆஃப் சம்திங், ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ரிசால்வ் பண்ணணும். அதாவது பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பாட்மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிராக்கெட். பிராக்கெட்குள்ள ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடணும். அடுத்து என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஆஃப் டேர்ம். ஸோ திஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டேர்மை சால்வ் பண்ணணும். நான் உங்களுக்கு அடிஷ்னல் ட்ரிக்கும் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, பிராக்கெட் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப் டச் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயர் டேர்ம், கியூப் டேர்ம், அடுத்து வந்து ஸ்கொயர் ரூட், அதே மாதிரி கியூபிக் ரூட், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் டேர்முக்கு வந்தீங்கன்னா இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த அடிஷ்னல் டிப் தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இதுக்கு அடுத்து வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா டிவிஷன், D for division, M for multiplication, and A for addition, and S for exactly subtraction. ஸோ இதுதான் ஆர்டர். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை ரிசால்வ் பண்றோம், அதுக்கப்புறம் இந்த கியூபிக் டேர்ம், ஸ்கொயர் டேர்ம், ரூட், இது எல்லாத்தையுமே சால்வ் பண்றோம். அப்புறம் ஆஃப் டேர்முக்கு வரும். அப்புறம் டிவிஷனை கம்ப்ளீட் பண்றோம், மல்டிப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்றோம், அடிஷனை கம்ப்ளீட் பண்றோம், சப்ட்ராக்ஷனை கம்ப்ளீட் பண்றோம். ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனல் ஆன்சர். எக்ஸாக்ட்லி. இதை தவிர வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லா ஃபங்க்ஷனையுமே நம்ம இந்த ஆர்டர், இந்த சீக்வன்ஸ்ல நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் நம்ம கையில வந்து நிற்க போகுது. தட்ஸ் இட். ஸோ இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு சிம்பிளிஃபிகேஷன்னா எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், 11 minus 3/4 of ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576. இப்பவே நிறைய பேர் எந்திரிச்சு ஓட ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டிவைடட் பை 4 plus 2 into -2 minus 15 is equal to what is the number, right? இந்த சம்ம பார்த்த உடனே இவ்வளோ பெரிய ப்ராப்ளமா, இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம்? எஸ், இந்த மாதிரி ஒரு டேர்மை சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் நமக்கு என்ன ட்ரிக் இருக்கு? பாட்மாஸ். ஸோ பாட்மாஸ் யூஸ் பண்ணி இவ்வளோ லென்த்தியான ப்ராப்ளமை எப்படி சார்ட் அவுட் பண்ண போறோம் அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிராக்கெட். இங்க ப்ராப்ளம்ல பிராக்கெட்ல ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எஸ், கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 4 plus 2. ஸோ 4 plus 2 is nothing but 6. சிம்பிள். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்கேன்? ஆஃப் டேர்மை கிளியர் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கொயர்ல ஏதாவது இருந்தா அதை கிளியர் பண்ணிடுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆமா தானே? ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்கு? 576 ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. ஸோ 576 அப்படின்னா என்னது? அதாவது 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 576. அப்போ 24 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 576. ஆமாவா? இப்போ இந்த 576க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 24ன்னு போட்டுக்கலாம். புரியுதா? இப்போ அடுத்து 3/4 ஆஃப் 24. ஏன்னா இப்பதான் நம்ம ரூட் ஆஃப் 576 24 ஆக்கிட்டோமே. ஸோ 3/4 ஆஃப் 24. 3/4 ஆஃப் 24. ஸோ ஆஃப் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இன்னொருக்க சொல்கிறேன், ஆஃப்னா என்ன போடணும், ஆஃப் எடுத்துட்டு டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ 3/4 into 24 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? Yes, it is 6. 3 6 are 18. ஓகேவா? இந்த 3/4 of 24 நம்ம என்னன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ? 18 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இந்த சிம்பிளிஃபை பண்ண டேர்மை வந்து கொஞ்சம் சேர்த்து எழுதலாமா? ஓகே, 11. இந்த 3/4 ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 நம்ம மொத்தமாக என்ன மாற்றிட்டோம்? 18 அப்படின்னு மாற்றிட்டோம். அடுத்து டிவைடட் பை 4 plus 2 நம்ம என்னன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ? 6ன்னு மாற்றிட்டோம். into -2 minus 15 is equal to what? எவ்வளோ லென்த்தியான ப்ராப்ளமோ கொஞ்சம் சிம்பிள் ஆகியிருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா நமக்கு பயமாவே இருக்காது சீரியஸ்லி. பட் அந்த மாதிரி ப்ராப்ளமும் பார்த்தாலே பயமாக தான் இருக்கும் எனக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமை சிம்பிளிஃபை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமாவது இருக்கும். ரைட், அடுத்து பாட் மேத்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிவிஷன். ஸோ டிவிஷன் எங்கே இருக்குது? 18 divided by 6. 18 divided by 6 அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 3. ஸோ 11 minus 18 அப்படின்றதுனால -3. ஸோ 11 minus 3 into -2 minus 15. இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியாச்சா? அடுத்து வந்து பாருங்க, டிவிஷன் முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா -3 into -2. ஸோ -3 into -2னா என்னது? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். 3 into 2 6. ஸோ 11 plus 6. திரும்ப சொல்றேன், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். 3 into 2 6. ஸோ 11 plus 6 minus 15 is equal to what? அடுத்து வந்து பாருங்க, mக்கு அப்புறம் அடிஷன். ஸோ 11 plus 6 வந்து பார்த்தீங்கன்னா 17 minus 15. ஸோ 17 minus 15 அதுக்கு அடுத்து பாட் மேத்ஸ்ல இருக்கிறது சப்ட்ராக்ஷன் மட்டும்தான். ஸோ எஸ்ன்றது சப்ட்ராக்ஷன். ஸோ 17 minus 15 அப்படின்னா என்ன கிடைக்க போகுது நமக்கு? ஆன்சர் 2. இதுதான் நான் சொன்னேன், பாட் மேத்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கட் ஷார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபைனலா நமக்கு கிடைக்கிறது என்னது? ஆன்சர். ஸோ த ஆன்சர் ஃபார் தட் லென்த்தியஸ்ட் ப்ராப்ளம் இஸ் 2. ரைட்? ஸோ இதுதான் அந்த பாட் மேத்ஸோட கான்ட்ரிபியூஷன் சிம்பிளிஃபிகேஷன்ல. எவ்வளோ சிம்பிளா முடிஞ்சிருச்சு பாருங்க, எவ்வளோ லென்த்தியான ப்ராப்ளம். இதே வந்து இந்த பாட் மேத்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருப்போம்? as usual 4 plus 2 வந்து நம்ம 6ன்னு சால்வ் பண்ணியிருப்போம். முதல்ல என்ன செஞ்சிருப்போம்னா இந்த -2வையும் -15ஐயும் சேர்த்து முதல்ல -17 எழுதியிருப்போம். இந்த 6ஓட -17 மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சரை கொண்டு வந்திருப்போம். இந்த 576 அதை டிவைட் பண்ணியிருப்போம். அடுத்து அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போயிருக்கும். ஸோ அப்படி கிடையாது, இந்த சீக்வென்ஸ் ஆஃப் பாட் மேத்ஸ்ல போனோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு. கரெக்டான ஆன்சர் கிடைக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். பாட் மேத்ஸ் வழியா பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரைட்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்த்துருக்கோம், ப்ளஸ் பாட் மேத்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரிக் படிச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி ஒரு சம்மை சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிஸ் அப்படின்னு நான் எதுவுமே கொடுக்க போறது இல்லை. இன்னைக்கு நம்ம படிச்ச அந்த பாட் மேத்ஸ் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண ப்ராப்ளமே நீங்க சால்வ் பண்ணுங்க. வேற எதுவும் புது ப்ராப்ளம் கூட நீங்க சால்வ் பண்ண வேணாம். இன்னைக்கு வீடியோல பார்த்தா சேம் ப்ராப்ளமை நீங்க பாட் மேத்ஸ் ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. எத்தனை நிமிஷம் ஆகுது அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.